ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பல மாவட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய CCTV கேமரா பொருத்தும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கண்காணிப்பு மற்றும் அமலாக்க முயற்சிகளுக்காக மேற்கொள்ளப்படுவதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமர் கான் தெரிவித்தார். CCTVகளின் விலை இப்போது மிகவும் மலிவானது. எனவே நல்ல விவரக்குறிப்புகளை கொண்ட கேமராக்களை தாங்கள் பயன்படுத்துவதாக அவர் கூறினார். முகங்கள் மற்றும் உரிம தகடுகளை தெளிவாக பெரிதாக்கி காட்டும் திறன் கொண்ட உயர் வரையறை கேமராக்களை காவல்துறை விரும்புவதாக அவர் தெரிவித்தார். இந்த கேமராக்கள் கண்காணிப்பு நோக்கங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படும், ஆனால் பதிவு செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கேமராக்களை பெட்டாலிங்ஜியா, ஷா ஆலம் மற்றும் கில்லான் ஆகிய இடங்களில் முதலில் பொருத்தவிருப்பதாக அவர் கூறினார். பெர்சாத்து கட்சியின் கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக மோர்னா அனேதா ரெட்டி நியமிக்கப்பட்டது தொடர்பாக பெர்சாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர்களுக்கு முன் அறிவிப்பு ஏதும் செய்யப்படவில்லை என்று அக்கட்சியின் மற்றொரு கூட்டணி ஒருங்கிணைப்பாளரான டாக்டர் சோங் ஃபாத் ஃபுல் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். பெர்சாத்து கட்சியின் கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் அனேதா ரெட்டி கட்சிக்கு தொடர்பே இல்லாதவர் என்றும் நியமன பதவிகள் உச்சமன்றத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அதன்பின் வழங்கப்பட்டிருக்கலாம் என்றும் டாக்டர் சோங் ஃபாத் ஃபுல் தெரிவித்துள்ளார். தற்காலிகமாக அனேதா ரெட்டிக்கு அப்பதவி வழங்கப்பட்டிருக்கலாம் என்றும் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பெர்சாத்துவின் கட்சி தேர்தலில் அவர் போட்டியிட்டாலும் பெர்சாத்து உறுப்பினர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்தார். அனேதா ரெட்டி என்பவர் முன்னதாக கிராகான் கட்சியில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொகூர் ஈஸ்டர்ன் டிஸ்பர்சல் லிங்க் சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 22 வயதான தேசிய தடகள வீரரான சித்தி நூருல் மாஷித்தா எலியாஸ் படுகாயமடைந்தார். கடந்த சனிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் பயிற்சிக்கு பின் வீட்டுக்கு திரும்பும் வழியில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக தென் ஜொகூர் பாரு காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் செலாமாட் உறுதிப்படுத்தினார். விபத்தை ஏற்படுத்திய 30 வயது நபரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட அந்த ஆடவர் மது அருந்து இருப்பது பரிசோதனையில் உறுதியானதாகவும் ரவூப் செலாமாட் கூறினார். பொதுவெளிகளில் குப்பைகளை கொட்டினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குறிப்பாக நெகிரி செம்பிலானில் இவ்வாறு பொதுவெளியில் குப்பையை கொட்டும் தரப்பினர் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தயங்காது என்றும் நெகிரி செம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் எச்சரித்துள்ளார். நேற்று மாலை நெகிரி செம்பிலான் கம்போங் கெபோன் ஜிமா லாமா பகுதியில் குப்பைகளை கொட்டிய 2 லாரிகளை பறிமுதல் செய்ததுடன் ஓட்டுநர்களையும் கைது செய்ததாக அவர் கூறினார். கம்போங் கெபோன் ஜிமா லாமா பகுதியை நேரில் சோதனையிட்ட அருள்குமார் ஜம்புநாதன் பொதுவெளியில் குப்பைகளை கொட்டுபவர்களுக்கு 10,000 வெள்ளி வரையிலான அபராதம், 6 முதல் 5 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பதையும் நினைவுறுத்தினார். 1MDB ஊழல் வழக்கை எதிர்நோக்கி இருக்கும் முன்னாள் பிரதமர் நஜீப்பை வீட்டு காவலில் வைப்பதற்கு ஆட்சேபனை எதுவும் தமக்கு இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முடிவு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் எடுக்க முழு உரிமை அவருக்கு உண்டு. ஆனால் பிரதமராக தம்மிடம் மாமன்னர் கலந்துரையாடினால் தாம் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டேன் என்றும், ஆனால் 1MDB ஊழல் வழக்கின் முழுமையான விசாரணைக்கு பின் உடனே முடிவெடுங்கள் என தாம் வலியுறுத்துவேன் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் மீதான ஊழல் வழக்கின் விசாரணை முழுமையாக விசாரிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பின் மாமன்னர் முடிவெடுத்தால் முழுமையாக மாமன்னரின் முடிவை ஆதரிப்பேன் என்று அன்வார் உறுதியளித்தார். பாலியல் குற்றச்சம்பவங்கள் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 வருடங்களில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில்தான் அதிக சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக புக்கிட்டமான் குற்ற புலனாய்வு துறையின் பாலியல், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பிரிவின் முதன்மை உதவி இயக்குனர் சித்தி கம்சியா ஹசான் தெரிவித்தார். மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது ஸ்லாங்கூரில் மக்கள் தொகை அதிகம் உள்ளதன் அடிப்படையில் புள்ளி விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், பொருளாதார காரணிகள் கூடுதலாக பாலியல் குற்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களாகவோ, நண்பர்களாகவோ அல்லது ஆசிரியர்களாகவோ இருக்கின்றனர்.
பாலியல் குற்றவாளிகளை பொறுத்தமட்டில் அவர்களின் தோற்றத்தை வைத்தோ குணத்தை வைத்தோ அளவிட முடியாது என்று சித்தி கம்சியா தெரிவித்தார். கோலாலம்பூரில் வெட்டப்படும் ஒவ்வொரு மரத்திற்கும் 100 மரங்கள் நடப்பட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். கோலாலம்பூர் மேயருக்கு இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக அன்வார் தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL தலைநகரில் அதிக ஆபத்து நிலையில் உள்ள 28 மரங்களை கண்டறிந்துள்ளதாகவும் இவை விரைவில் வெட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அன்வார் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு முதல் கோலாலம்பூரை சுற்றியுள்ள 30 ஆண்டுகளுக்கும் மேலான மரங்கள் அல்லது 1.5 மீட்டருக்கு மேல் சுற்றளவு கொண்ட மரங்கள் மீது ஆணையம் ஆய்வு நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 175 மரங்கள் அதிக ஆபத்துள்ள மரங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை 50 ஆண்டுகளுக்கும் மேலானவை. இவற்றில் 147 மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன. கடந்த சனிக்கிழமை மலேசியா பெர்லிஸ் பல்கலைக்கழகத்தின் ஆண்கள் தங்கும் விடுதியின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாணவர்களின் மோட்டார் சைக்கிள்கள் தீக்கிரையாகின. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிதி உதவி வழங்கினார். அன்வாரின் அரசியல் செயலாளர் காமில் முனி மூலம் இந்த நிதி வழங்கப்பட்டதாக பிரதமர் தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 26 மோட்டார் சைக்கிள்கள் இந்த தீ விபத்தில் எரிந்து நாசமான நிலையில் மேலும் 10 மோட்டார் சைக்கிள்கள் சேதமுற்றன. இந்நிலையில் உயர்கல்வி அமைச்சின் மூலம் அரசாங்கம் தகுந்த உதவிகளை இம்மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.